வணக்கம். ஐ எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா, லீனியர் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் with constant coefficient, and then linear differential equation nth order with constant coefficients. So அந்த டாப்பிக்கோட கம்பேர் பண்ணுறப்போ in this topic, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு வந்து. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், லிசன் பண்ணிட்டுவாங்க. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் என்னக்கு சொல்லியிருக்காங்க வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் an ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் a naught of x y nth derivative plus an a1 of x y n minus 1 derivative and so on an y equal to bx. Right hand side is a function. So where a0, a1, a2, an b are complex valued functions on some real interval I. ஸோ இதுக்கு பிஃபோரில் நம்ம போட்ட வீடியோஸில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். இப்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த என்ன டிஃப்ரென்ஸ் அந்த கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும். அந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். The first one, consider this equation y double dash plus 1 by x y dash minus 1 by x square y. So இங்கே coefficients எல்லாம் பாருங்கள். நம்மளுக்கு 1 is a constant function, 1 by x is a variable. I'm sorry, 1 is a constant function plus 1 by x is also a variable minus 1 by x square also. So here this is a type of, என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா linear equation with variable coefficients. கரெக்டுங்களா? So we have to identify, first identify பண்ணினோம். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்காங்க சப்டிவிஷனில், ஷோ தட் தேர் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம். இந்த மாதிரி இருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டுக்கு அதுக்கு சொல்யூஷன் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பவர் ஆரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, வேர் ஆர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பார்த்திங்கன்னா, செகண்ட் ஒன், ஃபைண்ட் டூ லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன். அதில் கிடைக்கக்கூடிய அந்த டூ லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸு எப்படி இருக்குன்னா, that is we have to prove first நம்ம to linearly independent solution find out பண்ணிட்டு and then we have to prove linearly independent. that is a Wronskian concept யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. தென் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டூ சொல்யூஷன்ஸ் π1 π2 satisfying this conditions. இந்த கண்டிஷன் எது கொடுக்காங்கன்றது நம்மளுக்கே தெரியும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் கான்ஸ்டன்ட் C1 C2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். லெட் அஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம் நவ். த சொல்யூஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, த கிவன் ஈக்குவேஷன் ஐ டேக் டவுன் திஸ், அதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேங்க. இதை ரீரைட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃபார் அவர் கன்வீனியன்ட் மல்டிப்ளை இன் ஈச் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டபுள் டேஷ், எக்ஸ் ஸ்கொயர் என்ன கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஒய் டேஷ், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் ஈக்குவல் டு 0. லெட் பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் ஆர் பி எ சொல்யூஷன். இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கிவன். இந்த மாதிரி ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு, ரைட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு எக்ஸ் பவர் ஆர் அப்படின்ற ஃபார்மில் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இட்ஸ் எ சொல்யூஷன் சொன்னதுனால இந்த ஈக்குவேஷனுக்கு, ஸோ இட் இஸ் எ பை டபுள் டேஷ் பை டேஷ் பை ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லைங்களா? ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆர், பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ஆரோட எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஆர், தட் இஸ் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லை, டிஃபரன்ஷியேட் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 லைக் தட். அதே மாதிரி தான் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் 1. அகெயின் யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட் பை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் 2. ஸோ திஸ் பை இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் சொல்லி இருக்கிறதுனால, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை டபுள் டேஷ் கரெக்டுங்களா, ப்ளஸ் எக்ஸ் பை டேஷ் மைனஸ் ஒய், that is instead of y I'm letting pi equal to 0. ஸோ பை டபுள் டேஷ் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பை டேஷை ரீப்ளேஸ் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தென் பைக்கு பதிலாக இதான் எக்ஸ் பவர் ஆர். ஓகேங்களா? ப்ளீஸ் நோட் ஆன் திஸ்.
Now after substituting this terms என்னன்னு பாருங்கள். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த பை டபுள் டேஷு பை டேஷ் அண்ட் தென் பை, தென் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லையா. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர், தென் இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் 2, இங்கே எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் 2, இந்த மைனஸ் 2 + 2 கெட்ஸ் கேன்சல், எக்ஸ் பவர் ஆர், தென் ஆர் இன்ட்டு இங்கே 1, இங்கே -1 கெட்ஸ் கேன்சல், ஸோ எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு 0. அண்ட் தென் இதை உள்ளே கொண்டு போய் இந்த டேர்ம் மல்லியே பண்ணிட்டோம்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பவர் ஆர். So this term gets cancelled. So r square x power r minus x power r. X power r term common வெளியே எடுத்துக்கணும். Yeah, is it right? So x power r is never 0. Moreover, it's a solution of this equation. So solutionன்றதுனால 0ன்னு தான் trivial solution வரதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. So which is not equal to 0. So only possible எது 0? r square minus 1 equal to 0. அப்போ r square minus 1 இந்த பக்கம் plus 1. So well known. Then take 2 roots plus r minus 1. Now we have நம்ம எதோ சொல்யூஷன் எடுத்திருக்கோம், பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் ஆர் அப்படின்றது சொல்யூஷனாக எடுத்திருக்கோம். ஸோ ஆருக்கு நம்ம +1 சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இஸ் ஒன் ஆஃப் சொல்யூஷன் பை 1 ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 1, another one is a -1, ஸோ பை 2 ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் -1. ஸோ இஸ் ரைட், திஸ் இஸ் ஆர் 2 சொல்யூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், செகண்ட் சப்டிவிஷன் பியில் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வி டேக் த ரான்ஸ்கியான். கரெக்டுங்களா, ரான்ஸ்கியான் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 வந்ததுன்னா தட் இஸ் the two equations are linearly independent solutions. கரெக்டுங்களா. ஸோ this is பை 1 பை 2, இங்கே என்ன வரும் நம்மளுக்கு செகண்ட் ரோவில் அதனுடைய கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் பை 1 டேஷ் ஆஃப் பை 2 டேஷ் ஆஃப். கரெக்டுங்களா, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x வந்து -1/x ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் கரெக்ட், ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் அந்த ரான்ஸ்கியான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா தட் இஸ் த டிட்டர்மினன்ட் தானே இது, தட் இஸ் யூ டேக் த கிராஸ் மல்டிபிகேஷன் x into -1/x, so x cancel ஆகிடுச்சுன்னா -1/x. So now that this cross multiplication -1/x, so what we are getting, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/x after simplification what we are getting -2/x which is never 0, நல்லா தெரியும். So Wronskian is not equal to 0. What we conclude, என்ன கன்க்ளூட் பண்ணலன்னா the two solutions are linearly independent. So it's equal 0 and the dependent வந்திருக்கும் நம்மளுக்கு. Okay, fine. So this is our solution. So what about the third C subdivision என்ன சொல்கிறாங்கன்னா, we are applying the condition now. Pi 1 dash of 1 வந்து 1 கொடுத்துருக்காங்க, and then pi 1 dash of 1 equal 0 கொடுத்துருக்காங்க. We have to apply. ஸோ ஃபார் தேட் நம்ம என்ன பண்ணோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம் இந்த கண்டிஷனுக்காக. ஏன்னா பை டேஷ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ C1 இது -C2 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x ஸ்கொயர், அதாவது நம்மளுக்கு நல்லா தெரியும், வெல் நோன். ஸோ அப்ளைங் த கண்டிஷன் இயர் பை 1 ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, தட் மீன்ஸ் எக்ஸ் இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான் ஈக்குவல் டு 1. அப்போ பார்த்தீங்கன்னா C1 1 + C2 1 ஈக்குவல் டு 1. அப்போது இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் C1 - C2 ஈக்குவல் டு 0 ஆஸ் பர் திஸ் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா வாட் யூ ஆர் கெட்டிங் த அன்னோன் கான்ஸ்டன்ட் C1 C2 என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா C1 ஈக்குவல் டு 1/2 அண்ட் தென் C2 ஈக்குவல் டு 1/2. ஸோ இதெல்லாம் நல்லா வெல் நோன், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நோ நீட் எக்ஸ்பிளைன். ஸோ we are getting the unknown value C1 C2. இந்த C1 C2 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா. we are going to substitute here. ஸோ 1/2x ப்ளஸ் C2க்கு பதிலாக 1/2 1/x. ஸோ 1/2 is a common, we take so 1/2 is a common within the bracket x plus 1/x. These are required solution, is it right? ஸோ one more condition அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ப்ளீஸ் லிசன் திஸ். இந்த ஒன் மோர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அன்னோன் கான்ஸ்டண்ட்டாக திரும்ப we're going to find out. செகண்டாக அவங்க கொடுத்துருக்காங்க கொஷனில் pi 2 of 1 equal to 0, pi 2 dash of 1. சேம் ஸ்டெப்ஸ் we are going to follow. நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம். பை அதே தான் சேம் பை டேஷ். ஸோ பை 2 கொடுத்துருக்காங்க செகண்ட் இது. ஸோ எக்ஸ்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். C1 + C2 equal to 0, தென் 3 4. ஸோ 3 and 4 இது நம்ம ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா we are getting the unknown வேல்யூ கிடச்சிடும். 2 C1 equal to 1, C1 equal to 1/2, C2 வந்து என்ன வரும் -1/2. ஸோ இந்த C1 C2 அன்னோனை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் C1க்கு 1/2, C2 வந்து -1/2. ஸோ 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டா x - 1/x. ஸோ இட் இஸ் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் த செகண்ட் அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இஸ் ரைட்.
ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா பிகினிங் இட் செல்ஃப் ப்ராப்ளத்துலேயே இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு கண்டிஷனை இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு திஸ் ஒன் திஸ் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி we are getting one solution, and next according to this condition we are getting we are finding the unknown constant அந்த C1 C2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இது நோட் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே நான் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் லோயர் லெவலில் காஷி ஈக்குவேஷன் லெஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ப்ராப்ளத்தை நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், சேம் இதே ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன். x² y + xy - y = 0. ஸோ காஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு எப்படி அந்த லோயர் லெவல்லே நம்ம பார்த்துருக்கோம் காஷி லெஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ x² d² + xd - 1y திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு தெரியும். xd = θ, சில பேர் வந்து d டேஷ்னு கூட எடுத்துப்பாங்க. இஸ் இட் ரைட்? இதை வந்து d dash into d dash - 1. ஸோ வாட் எவர் இட் இஸ் அவர் கன்வீனியன்ட். நம்ம xd θன்னு எடுத்துட்டோம். x² d² வந்து θ into θ - 1. சப்ஸ்டியூஷன் எப்படி வைப்போம்னு தெரியும் இல்லையா? இந்த கான்செப்ட் x = e⁻z log x வந்து zன்னு வரும். now you substitute here what you are getting x² d² பதிலாக நம்ம θ into θ - 1. I take θ into θ - 1 plus xd வந்து நம்ம θன்னு எடுத்துட்டோம். most of the students இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிமைனிங் பீப்புள்ஸ் θ இந்த வேறு இது எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி டி என்ற டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோன்றதுனால d dash, ஏன்னா dன்றது இன் ஜென்ரலி d/dxன்னு சொல்லுவாங்க இல்லையா? சப்போஸ் d dash மேபி d/dy இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ θ into θ - 1 எடுக்கிறது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ θ into θ - 1 plus θ - 1 = 0. தென் θ² - θ plus θ - 1 minus θ plus θ gets cancelled. Is it right? So θ² - 1 = 0. ஸோ ஆக்ஸலரி ஈக்குவேஷன் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆர்டர்டு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடும் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு. ஸோ மோரோவர் இட்ஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இஸ் ரைட்? இட்ஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்த ப்ராப்ளமே நம்மளுக்கு என்னது ஹோமோஜினியஸ். பிகாஸ் நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா தெரியும் 0. and then auxiliary equation m² - 1 = 0, m² = +or -1. ஸோ டிஃப்ரெண்ட் ரூட்டு நம்மளுக்கு இது இந்த சப்ஸ்டியூஷன் தெரியும் இல்லையா? C1 e⁻zன்னு வரும். தட் இஸ் e⁻m1x, தட் இஸ் m1. அந்த ஒரு ரூட் வந்து 1, இன்னொரு ரூட் வந்து -1. பட் எக்ஸுக்கு பதிலாக நம்ம z யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறதுனால x = e⁻z log x = z. இது ஸ்டாண்டர்டு சப்ஸ்டியூஷன் வந்து காஷி ஈக்குவேஷன். நல்லா தெரியும் நம்மளுக்கு அது இல்லையா? ஸோ அகெயின் சேம் பேராமீட்டர் கொண்டு வரணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே. அப்போ e⁻zக்கு பதிலாக நம்ம திரும்ப என்ன சப்ஸ்டியூட் பண்ணிப்போம்? எக்ஸை. ஸோ எக்ஸ் அது சேம் சிமிலர் வைஸ் வர்ஸா e⁻- z தட் இஸ் x⁻- 1 தட் இஸ் 1/x. ஸோ சேம் சொல்யூஷன் யார் ஆச்சு. இஸ் ரைட்? பாருங்கள், கெட்டிங் த சேம். இங்கே பாருங்கள், c1x + c2 1/x, c1x + c2 1/x. ஸோ மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் லெவலில் போகிறப்போ இன்னும் அதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம டைப் 1 டைப் 2 அப்படின்னு கொண்டு போவோம் இல்லைங்களா? இங்கே அப்படியே இது என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடெலாம் நம்ம இங்கே கொண்டு வரல பாருங்களேன். இந்த டிஸ்கஷனில் π of x x⁻r அப்படின்னு அந்த எக்ஸ்போனன்ஷியல் கான்செப்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். x⁻r எக்ஸ்போனன்ஷியல் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இல்லையா? இஸ் ரைட்? பாருங்கள், நம்ம சப்ஸ்டியூஷனில் x = e⁻zன்னு எடுத்துனோம்ல, log x z. நீங்கள் நெக்ஸ்ட் அப்புறம் அந்த ஃபர்தராக சொல்யூஷனில் மாற்றுவோம். தெரியும் நம்மளுக்கு இந்த கான்செப்டை வெல்லும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறேன் தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ் இட் ரைட்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர்லி ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டு அண்ட் தென் இஸ் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபைன். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த பழைய இதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், find the two linearly independent solution of the equation. ஸோ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா காஷி ஈக்குவேஷன், அதை விட இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான அப்ரோச்சாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே அப்போ எப்படி இருக்கும் சொல்யூஷனு?
அங்கே வந்து எக்ஸ் பவர் ஆர் எடுத்தோம்னா அப்போ இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், 3x - 1 பவர் ஆர், அவ்வளோதான். மற்றதெல்லாம் சேம் ஸ்டெப்ஸ் தான். we are going to follow the same similar steps we are going to follow. So find two linearly independent solution of this equation, homogeneous equation with variable coefficients இல்லைங்களா. ஸோ இங்கே பை ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம், 3x - 1 ஹோல் பவர் பி சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். சேம் மெத்தட், அங்கே என்ன மெத்தடோ அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இட் இஸ் சொல்யூஷன்றதுனால இந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் பை டபுள் டேஷ் பை டேஷ் பை, கரெக்டுங்களா. ஸோ ஃபார் தட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பை டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஆர் இன்டூ 3x - 1 ஆர் - 1 3x தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். ஸோ அந்த வந்து தான் இந்த 3, சரிங்களா. அகெயின் we are going to second derivative r into r - 1 3x - 1 r - 2, கரெக்டுங்களா. ஸோ 3x அகெயின் 3 into 3 9. ஸோ பை டேஷ் பை டபுள் டேஷ். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே ஷூட்டபிள் பிளேஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இல்லையா. இங்கே பாருங்கள் பை டபுள் டேஷு, இதை பை டேஷு பை, ஏன்னா இது சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்றதுனால. ஸோ பை டபுள் டேஷுக்கு பதிலாக நம்ம இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், பை டேஷுக்கு பதிலாக நம்ம இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபைனலி -9y, that is 9y, that is 9 பை இல்லைங்களா. ஸோ பைக்கு பதிலாக 3x - 1 ஹோல் பவர் ஆர், கரெக்டுங்களா. ஓகே, ஆஃப்டர் எனி சிம்பிளிஃபிகேஷன் தான் பாருங்கள். 3x - 1 ஸ்கொயரு, 3x - 1 ஆர் -2, இங்கே -2 + 2 பேஸ் காமனாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணால் -2 + 2 கேன்சல் ஆகிடும். 3x - 1 ஹோல் பவர் ஆர் லைக் தட். இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே -1. ஸோ கரெக்டுங்களா. இந்த சிம்பிளிஃபிகேஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ வெல் நோன். ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். அண்ட் தென் 3x - 1 power r is common எடுத்தாச்சு. தென் simplification 9r² - 9r, this term gets cancelled, this is a well known. இந்த 9 காமனாக வெளியே எடுத்துகிறோம். 3x - 1 whole power r is never 0, we know already very well. So r² - 1 equal to 0. From this r equal to +r - 1. So what we take actually என்ன சொல்யூஷன் எடுத்துருக்கோம்னா 3x - 1 whole power r எடுத்துருக்கோம். r வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், +1 - 1. So we got the solution. So thank you very much. So in next classல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன், இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். So thank you very much for watching the full video.